என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேங்க. எஸ், நம்ம நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான உள்ள ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி மிஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் செம்ம பெரிய ரீசன், ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ரீசன். எனக்கு இந்த மிஸ் பண்ணுற காசு போனாலும் எனக்கு இது போகிற அளவுக்கு வந்து ஃபீலிங் வந்து அதில் வருமானு தெரியல. என்னடா இங்கே லாக் ஆகிட்டுமா, பூட்டிட்டாங்களா நம்மளை, இங்கேருந்து போக முடியாதா? சைனாக்கெல்லாம் தனியாக வந்துடாதீங்க. நார்மலாக வேறு எந்த ஊருக்கு வேணாலும் தனியாக போங்கன்னு சொல்லுவேனே தவிர சைனாக்கு மட்டும் தனியாக வராதிங்க. எனக்கு ஐயோ என் கையில் ஒரு பேக் இருந்தது, எங்கே பேக்கை காணோம், நம்ம பேக் இல்லாமல் வருமே. அந்த பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃபு எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி சிசிடிவி கேமரா நான் வந்த டைமிங். எனக்கு சைனா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நம்பிக்கைங்க, சைனா மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், போலீஸ் வரைக்கும் வந்தாங்கங்க, 3 போலீஸ் வந்தாங்க. இவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற அந்த லேடி, அப்புறம் இந்த போலீஸு எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு டிஜே ஸ்டோர் தேடி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, புதிய மாடல் ஆஸ்மோ பாக்கெட் 4 லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது என்ன ரேட் இருக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, கம்மியாக இருந்ததுன்னா எங்கேயோ வாங்கலாம் இல்லைங்களா, நம்ம எங்கேயோ வாங்குறத விட இங்கே வாங்கலாம். ஆமாம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்க்கே காசெல்லாம் போகுது. பட் ஆனால் உங்களோட சப்போர்ட்டுன்றது வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. பார்த்துட்டு போயிடாமல் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. ஸ்டோர் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போகும் ஆகிடும். டக்குன்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு போகலன்னா அவ்வளோதான், ஃப்ளைட் மிஸ் ஆகிடும். ஸோ பிளான் வந்து சொதப்பிடுச்சு மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஆன் கார்டன் வந்து நம்ம போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸ்டோரில் அங்கே ஸ்டாக் இல்லையா, நம்ம கேட்ட ப்ராடக்ட்டு ஸ்டாக் இல்லையா. ஸோ நம்ம யூஆன் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோமா, மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. சரி என்ன பண்ணேன், திரும்பி நான் போயிட்டுருக்கிறேன். இதை இங்கே நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, இப்போ கம்மியாக இருக்குது, வெயில் வந்துடுச்சு, திரும்பி பார்க்கலாம். அதுவும் ஃபுல்லாக வரலைங்க, கொஞ்சோண்டு தான் வந்துருக்கு. அதுதான் வெயிட் பண்ணணுன்றது. வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு 2 days எடுத்திருந்தா இங்கே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் எடுக்கலை. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ மெட்ரோ பிடிச்சி டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏர்போர்ட் போயிடலாங்க. ஓகேங்களா. பிளானில் ஒரே சொதப்பலுங்க. என்ன சொதப்பலுன்னு கேட்டிங்கன்னா, அது பெரிய ஹிஸ்ட்ரிங்க. இது ஹியூஜ் லாஸும் கூட. சிரிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, செருப்பால் அடிப்பாங்க எங்கள் வீட்டில் தெரிஞ்சால். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேங்க. எஸ், நம்ம நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான உள்ள ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஆட்டோ இருக்குதுனடா அப்படின்னு நினைப்பீங்களே, தெரியும். பட் இருந்தாலுங்க ஃப்ளைட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். நான் என்றைக்குமே ஃப்ளைட்டு நான் மிஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி மிஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் செம்ம பெரிய ரீசன், ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ரீசன். எனக்கு இந்த மிஸ் பண்ணுற காசு போனாலும் எனக்கு இது போகிற அளவுக்கு வந்து ஃபீலிங் வந்து அதில் வருமானு தெரியல. எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும்போது, அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தும் கிடைக்காது அப்படின்றபோது அந்த சந்தோஷம் இருக்காது. புரியுதுங்களா? நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு ரெண்டு கையிலையும் 2 வச்சுட்டு பேச முடியல. நான் நம்மளோட நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டில் போயிட்டு பேசுகிறேன். இந்த ஏர்போர்ட்டில் முடிஞ்சிடுச்சு, ஜோலி முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் வாங்க. இதெல்லாம் புதிய டெர்மினல் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல்லு வருது. நம்ம போகிற ஏர்போர்ட்டு இது தான். பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, வரட்டா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்குங்க. இது மெட்ரோன்னு சொல்கிறாங்க இது கூட. பட் ஆனால் இது மெட்ரோ மாதிரி இல்லை, இது வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்குது. பிளான் எல்லாம் சொதப்பிச்சுங்க. அந்த பிளான் வந்து நான் ஏன் சொதப்புது, எதுக்கு சொதப்பிச்சு அப்படின்றது வந்து நான் செக்இன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போது ஃப்ளைட் மிஸ் ஆனதுலேருந்து எனக்கு என்னன்னு தெரில, இங்கேருந்து உடனே போயிடணும் அப்படின்னு வந்து இருக்குது. ஓகே தான் இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால்
இங்கே என்னடா லாக் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. என்னடா இங்கே லாக் ஆகிட்டுமா, பூட்டிட்டாங்களா நம்மளை, இங்கேருந்து போக முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சர்வேலன்ஸ் நம்மளே பார்த்துட்ருக்கு. டெய்லி லைஃப்பில் எங்கே பார்த்தாலும் சர்வேலன்ஸ் கேமரா. எதுக்குங்க சைனா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல சுத்தமாக. இன்னும் எத்தனை நிமிஷத்தில் வந்து ட்ரெயின் வரும் அப்படின்றது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 13 நிமிஷம். எல்லாம் 15 நிமிஷத்துக்கு ஒன்ஸு வருதுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றது போட்டிருக்காங்க. நம்ம மெக்லவ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது 500 கிலோமீட்டர் 621 கிலோமீட்டர் per hour வந்து போகுமாங்க. 8 மினிட்ஸ்லேயே வந்துருமா. அதாவது மெயின் அந்த ஏரியாவிலேருந்து 8 மினிட்ஸ் தான் சொல்கிறாங்க. 8 கூட கிடையாது, சாரி 8 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணதால் நான் டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கல. நம்ம நெக்ஸ்ட் மந்த் வரலாம், ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். சைனாக்கெல்லாம் தனியாக வந்துடாதீங்க. நார்மலாக வேறு எந்த ஊருக்கு வேணாலும் தனியாக போங்கன்னு சொல்லுவேனே தவிர சைனாக்கு மட்டும் தனியாக வராதிங்க. ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது சைனாவே. வந்து சோலோவாக போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படா இங்கேருந்து போவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்த நாள் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் டேலேருந்து திரும்பி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ வர மாதிரி இருந்தால் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வாங்க சைனாக்கெல்லாம். ஓகே, நார்மல் மெட்ரோ ட்ரெயினை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது புல்லட் ட்ரெயின் ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது. ஓகே, நம்ம ட்ரெயின் இன்னும் 9 மினிட்ஸ் பிடிக்கும் வரதுக்கு. கரெக்டாக செகண்ட்ஸோடு எண்ணி போடுறாங்க பாருங்கள். ஒரு லாஞ்ச் ஆக்சஸ் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு லாஞ்ச் இருக்குது, அதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த இதுவே வந்து சுத்தமாக நல்லா இல்லை. இந்த ஏர்போர்ட்டே சுத்தமாக நல்லா இல்லைன்னா சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா இருக்குது. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் வந்து ஒன்றுமே இல்லை. எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக ஏர்போர்ட்டை. சரி, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஏதாவது ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். போகலாம். ஏங்க, எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இது. இப்போ நம்ம இன்றைக்கி போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பஸோட A330 தான். நம்ம போக வேண்டியதும் A330 தான். சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸும் 330 தான் போனோம். பட் இதுவும் 330 தான் வந்துருக்குது. பட் ஆனால் என்ன, சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸுன்றது வந்து கொஞ்சம் சீப்பான ஏர்லைன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்ஜெட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாங்காங் ஏர்லைன்ஸ் வந்து தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, பாருங்க நம்ம ராஜா சிஎஃப்எம் இன்ஜின் தான் இருக்குங்க. சிஎஃப்எம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காதெல்லாம் வெடிக்க போகுது. இங்கெல்லாம் அந்த டைமில் வந்து நல்ல இன்ஜினாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போது மாடர்ன் இன்ஜின் இருக்கிற மாதிரி பவர்ஃபுல்லாலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒன் வேர்ல்டு ஹாங்காங்கோட உள்ள ஏற போகிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் நான் உங்களுக்கு சொல்லலை. பட் ஓகே, தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்லலை நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து நான் சொல்கிறேன். அப்படியே வாங்க. நான் சொன்னேன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். புரியுதுங்களா? டிவி எங்கடா நான் லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க. இந்தாங்க, நான் ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரி தான் டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே யாருமே வரலன்னா நல்லாயிருக்கும். வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வரலன்னா சூப்பராக ஷாப் பண்ணி தூக்கமாகவும் இல்லை. கான்ஃபிகரேஷன் வந்து 232 கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சென்டரில். சாரி, 242 கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் பார்த்தேன். என்னடா இந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்கு பார்த்தா இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. 44 கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப மோசங்க. இதில் லெக் ஸ்பேஸ் கூட அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்குன்னுலாம் வந்து சொல்லிட முடியாது.
மார்னிங், குட் நைட் மக்களே. நீங்கள் எந்த வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ மிட் நைட் தான் ஆகுது. நம்ம ஹாங்காங் அஃபிஷியலி வந்துட்டோம். அந்த சைனாவிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். மெயின்லேண்ட் சைனாவிலேருந்து எஸ்கேப் ஆகி நார்மல் இவங்களோட இன்னொரு சைனாவுக்கும் வந்துட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை சொல்கிறேங்க. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நான் வந்து ஒரு பேகு வாங்கினேங்க. பேகுனா ஒரு ஃப்ரிட்ஜு மேக்னெட் வாங்கினேங்க. அதுக்கு ஒரு லேடி வந்து அது இவ்வளோ பெரிய பேக் கொடுத்தது, அந்த ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கு. அதில் நம்ம என்ன பண்ணோம், டிஜேயோட ஆக்ஷன் கேம் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட ஆக்ஷன் கேமு, நம்மளோட மைக்கு வந்து அதில் போட்டுட்டோம். அதில் போட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு கடைக்கு ஒரு 2-3 கடைக்கு நம்ம போகணும் இல்லைங்களா, ஏறி இறங்கணும் இல்லைங்களா, டிஜே ஸ்டோரில் ஓஸ்மோ பாக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த கடையிலெல்லாம் விடலைங்க. நான் விட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது, லாசன் அப்படின்னு. ஜப்பானுக்கெல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம் அந்த ஸ்டோரை. அங்கே போய் பார்த்தா, நான் ஸ்டோர்ஸ் எல்லாம் போய் தேடி பார்க்கணுங்க, எல்லா ஸ்டோர்ஸும் போய் தேடி பார்க்கணும். அப்போது போனால் ஃபஸ்ட்டு ஸ்டோர், செகண்ட் ஸ்டோர், ஃபஸ்ட்டு ஸ்டோரில் விடல, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. செகண்ட் ஸ்டோர்லேயும் விடல, அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் செகண்ட் ஸ்டோர் போனேன், அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க. போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, நீங்கள் வச்சுட்டு போகல, அது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, எனக்கு காமிச்ச அந்த ஆக்ஷன் 4 தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. அப்புறம் தான் தெரியுது, ஆமாம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எனக்கும் அப்போ தான் அங்கே முடிச்சுட்டு அந்த லாசன் ஷாப்க்கு நடந்து போகிற வழியில் தான் நான் திங்க் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக புரியுது, ஆமாம் நம்ம வீடியோ எடுத்தோம்ல, இந்த வழியில் போகிற வழியில் ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம்ல, மக்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம எதனால் அந்த யுவான் கார்டன் வந்து போக முடியல அப்படின்றது. அப்போ கூட என்கிட்ட தானே இருந்தது, இதுக்குள்ளே எப்படி சடனாக போயிடும், அப்போ லாசனில் தான் தொலைச்சிருப்போம். அப்படியே ஒரு ஓட்டங்க லாசனுக்கு இன்றைக்கி நடந்த அளவுக்கு என் லைஃப்பில் நான் என்றைக்குமே நடக்கலைங்க. அந்த அளவுக்கு நடந்தேன்னு சொல்லலாம். ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன், அந்தளவுக்கு அதிகமாக நடந்தேன் இன்றைக்கி. ஏன்னு கேளுங்க, மெயின்லி அதுதானே நம்ம ப்ரொஃபஷனும் நம்மளோட இதுவே வந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்து எதுக்கு. ஆமாம், இதனால் ஒரு கொஞ்சம் காசு லாஸ் தான், கொஞ்சம் நிறையவே லாஸ் தான். என்ன மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸு, போர் கிளாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸாக தான் இருக்கும். ஹியூஜ் லாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹியூஜ் லாஸ், அது எவ்வளோ ரிச் பீப்புள்ஸு கூட அது ஹியூஜ் லாஸ் தாங்க. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்ட வந்துச்சுன்னு வைங்களா லாஸு. எனக்கு கிட்டத்தட்ட இல்லை, ₹1 தான், அந்த அளவுக்கு லாஸ். சரி, என்ன பண்ணேன், சம்டைம்ஸ் திங்ஸ் ஹேப்பன்டு. எல்லாமே நான் தான் நினச்சேன், எல்லாமே பிளான் படியாக போதேடா, என்னடா சூப்பராக போதே, ட்ரிப்பு ஃபுல்லாக சூப்பராக போதே, இதுக்கு முன்னாடி போன ட்ரிப்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ட்ரிப்பெல்லாம் சூப்பராக போகுது, அட்டகாசமாக போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அப்போ தான் இந்த இது கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க, இந்த பேகு கூட ஞாபகம் இல்லை, எனக்கு அந்த கேமரா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இல்லைன்னா இந்த பேகு கூட நான் மறந்துட்டு அந்த மேக்னெட் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே போட்டு போயிருந்துருப்பேன், போனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு மெயின்லி கேமரா, அதில் மைக்கு, ஸ்டோரேஜ், மெமரி கார்டு, இதெல்லாம் தான் எனக்கு மெயின்லி அங்கே இருந்தது. இருக்குதுங்களா, இந்த ஸ்கை கார்டன் இருக்கான், இது வந்து ஸ்கை கார்டன் வந்து நம்ம பார்க்கலாம். வந்து ஃப்ரீயாக இல்லை டிக்கெட் எடுக்கணுமா? ஃப்ரீ தாங்க, டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இது ஸ்கை கார்டன் அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல் ஜஸ்ட் எக்ஸிட் பண்ண மாதிரி தாங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. செம்ம ரூமியாக ஏரியா இருக்குங்க. ஹாங்காங்லேருந்து வெளியே போகாமையே ஹாங்காங்கோட காற்றை வந்து சுவாசிக்கிறோங்க. அந்த கார்டன் கிட்டேருந்து வெளியில் வந்துட்டோம் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஸ்மோக்கர்ஸ் தான் இருக்காங்க, மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். ஓகேடா, இவ்வளோ சொன்னியே, இப்போ எங்கே தாண்டா ட்ராவல் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச என்னன்னு சொல்ல வரேன்னு புரியுதா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா, பொண்ணுங்களுன்னே கிடையாது, பசங்களுக்கும். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வந்து சவுத் கொரியா தான் போகிறோம். சவுத் கொரியா அப்படின்னு சொன்ன உடனே கேபாப்பு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸு, கல்ச்சரு, ட்ரெடிஷனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம இந்த கொரியன் வ்ளாக் சீரீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அங்கே என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம், நீங்கள் எந்த டைமில் வரலாம்,
விசா எப்படி எடுக்கிறதுன்னு வந்து நம்ம ஆல்ரெடி vlog வந்து போட்டாச்சு, வீடியோ வந்து போட்டாச்சு. யாராவது செக் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதெல்லாம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சவுத் கொரியா அப்படி இப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்றது வந்து தெரியல. எப்போ இந்த பிடிஎஸ்ஸு, கே ட்ராமாஸு, கேபாப் மியூசிக் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து இந்த சவுத் கொரியாவுக்கு நேம் வந்து செம்மையாக வேர்ல்டு ஃபுல்லாகவே செம்மையாக வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஆமாம், அது மெயின்லி எங்கே ஃபேமஸ் ஆயிடுச்சோ இல்லையோ தெரியல, பட் நம்ம இந்தியாவில் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்பயும் கொரியன் பாய்ஸ்ன்னு சொல்லி சுற்றுறாங்க. அந்த கொரியன் பாய்ஸ்க்கும் டிப்ஸு ட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றுறாரு. நான் வந்து ஜஸ்ட்டு நான் கலாய்க்கலைங்க, பட் நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லைங்களா? தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் கொரியன் ஃபேனாக இருக்கிறீங்க, கொரியன் பாயோட லவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அவர் யாரை பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது. ஏர்போர்ட்லாம் பக்காவாக இருக்குங்க. க்ளீனாக நீட்டாக க்ரீனாக வச்சுருக்காங்க. க்ரீனானா அங்கங்கே செடி பாருங்கள், ஓப்பன் ஏரியா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஏர்போர்ட்டு. ஒரு துபாய்க்கு வந்த மாதிரியோ ஒரு ஃபீலுங்க. ஆனால் துபாயில் கிடையாது. நம்ம இங்கே லூயி விட்டானோட ஸ்டோர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. எனக்கு சைனா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நம்பிக்கைங்க, சைனா மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இருக்கோம், எங்கும் போகாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் மெட்ரோவில் கார்டு எடுக்கணும்னு போனேங்க சிங்கிள் வேக்கு. ஆஃப்டர்நூனே கிளம்பி போயிருக்க வேண்டியவன் மெட்ரோவில் இருந்து. அந்த மெட்ரோக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, சிங்கிள் வே டிக்கெட் எடுத்துட்டேன். அந்த கேஷ் எல்லாம் மாற்றிட்டு சிங்கிள் வே டிக்கெட் எடுத்து மெட்ரோக்கு போயிட்டேன். மெட்ரோக்கு போயிட்டு கீழே போகிறேன், மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அப்போ தான் சம்பவம் எனக்கு, ஐயோ என் கையில் ஒரு பேக் இருந்தது, எங்கே பேக்கை காணோம், நம்ம பேக் இல்லாமல் வருமே அப்படின்ற மாதிரி ஆச்சு எனக்கு. அப்போது வந்துச்சு பாருங்கள் ஒரு இல்லைங்க எனக்கு, பேக்கை காணுமேன்னு சொல்லிட்டு பேக்கை தொலைச்சிட்டு, அதுதான் லைஃப்பை தொலைச்சிட்டியா குமார்ன்ற மாதிரி, பேக்கை தொலைச்சிட்டியா குமார் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓடினேன், எல்லா கடைக்கும் ஓடுறேன். மெயின் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு யார் தெரியுமாங்க, எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஹெல்ப்பாக இருந்தாங்க. நான் யார்கிட்டெல்லாம் பேகு தொலைஞ்சிச்சின்னு சொன்னனோ அவங்க எல்லாருமே பேங்க்குங்க, பெரிய பேங்க்கு, அங்கே இருக்கிற நேஷ்னல் பேங்க்கில் ஒரு பேங்க் அப்படின்னே வந்து வச்சுக்கோங்களேன் சைனாவில். அந்த பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃபு எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி சிசிடிவி கேமரா நான் வந்த டைமிங் எப்போ ஏது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 1 by 1 செக் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த டைமில் இவர் வந்திருக்காரா, ஓகே வந்திருக்காருன்னா எந்த இதில் வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காரு, பேக்கோடு தான் வந்திருக்காரா, பேக் இல்லாமல் வந்திருக்காரா, எல்லாமே செக் பண்ணுவாங்கங்க. மெயின் ஹைலைட் கேட்குறீங்களா, எனக்கு பேங்க்காரங்களது கூட நான் விட்டுருங்க, பேங்க்காரங்க கூட செம்ம லேட்டு, புரியுதுங்களா. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. நான் 1 way டிக்கெட் எடுக்க போனேன் இல்லைங்களா, அப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறப்பையும் நம்மக்கிட்ட இல்லாது பேகு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பிஹைண்ட் தி சீன் ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருப்பேனே இப்போ உங்களுக்கு. அதே தான், அங்கே தான் விட்டுட்டோம் நம்ம. அங்கே விட்டுட்டு நான் பேங்க்கு மெட்ரோ எல்லாம் தேடிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சோண்டு மைண்டில் ஞாபக சக்தி இருந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக அங்கே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு உடனே நான் ட்ரெயின் பிடிச்சி கிளம்பியிருப்பேன். இந்நேரத்துக்கு நான் சவுத் கொரியா கூட ரீச் ஆகிருந்திருப்பேன். எனக்கு அங்கே ஞாபக சக்தி அதிகமாக இல்லைன்றதால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரும் போய் ஏறி இறங்கினேன். இந்த மெட்ரோவில் இருக்கிறவங்க அந்த மேட்ரு மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க. போலீஸ் வரைக்கும் வந்தாங்கங்க, 3 போலீஸ் வந்தாங்க, ஒரு ஆண் 2 லேடிஸ் வந்தாங்கங்க. 3 போலீஸு வந்து அவங்களும் என்ன ஃபோர்ஸில் வந்திருக்காங்க, அது என்னமோ ஸ்வாட் டீம்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வந்திருக்குறாங்க போலீஸு. நானே மிரண்டுட்டேன், ஐயோ என்னடா இந்த ஒரு பேக்கை கண்டுபிடிக்கிறதுக்காடா நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற அந்த லேடி, அப்புறம் இந்த போலீஸு எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கும் அவங்க சொன்னது என்ன பதில் தெரியுமா, நீங்கள் வாங்க இங்கே வந்து எல்லாம் செக் பண்ணுங்கள். நான் என்னத்தை செக் பண்ணுறது,
அதுக்கப்புறம் தான் அங்கே கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த லேடி போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் எந்த டைமுக்கு வந்தீங்க கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த டைமுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 1 by 1 உட்காந்தாங்கங்க. நான் வந்த டைமிங் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. எனக்கே வந்து ஞாபகம் இல்லை, நான் ஒரு ரேண்டமாக ஒரு டைம் தான் சொன்னேன். ஓகேங்களா, அந்த ரேண்டமாக டைம் சொன்னால் கூட அவங்க ரேண்டமாக அந்த டைமும் செக் பண்ணாங்க, அதுக்கு பிஃபோர் டைமும் செக் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் செக் பண்ணாங்க. உட்காந்து பார்க்குறாங்க 1/2 அன் ஹவராக பார்க்குறாங்க, கிடைக்கலங்க. என்னோடய ஃபுட்டேஜே கிடைக்கல. லாஸ்ட்டில் நான் என்ன நினச்சிட்டேன், யாரோ இது பண்ணிவிட்டு பேகை ஆட்டையை போட்டு அந்த நான் வர்ற டைமிங் வரைக்கும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சேன், டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் பேக் வந்து அங்கே கொண்டு போகலன்னு. ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னு சொன்னியடா, அதுக்கப்புறம் எப்படிடா உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டேஜ் இருந்ததுங்க. பட் ஆனால் கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து நடந்து வரேன், டக்குன்னு வந்து இந்த ஸ்பீடாக பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த டைம் ஸ்டாம்பில் யார் வராங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, எல்லாமே ஒரு 4x 5x எல்லாம் வச்சு பார்க்குறாங்கங்க. ஜூம் இல்லை, ஸ்பீடு. அப்போ எல்லோரும் நடந்து போகிறது, நான் வந்து போகிறது ஒரு 10 ஃப்ரேம்ஸோ 50 ஃப்ரேம்ஸ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட சரியாக வரல, ஒரு சைடு மாதிரி வந்துடுது. அப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் புரியல, என்னடா இவன் எங்கேயும் காணும், எல்லாருமே வராங்க போகிறாங்க, இந்த டைம் தானே, இவன் சொன்ன டைமும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன பண்ணாங்க, டிக்கெட்டு இங்கே இருக்கிறவங்க என்கொயரி டெஸ்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா நீ கஷ்டப்படாத, உன் டிக்கெட்டை கொடு. அப்போ தான் அவங்களுக்கே அப்போ தான் ஐடியா வருது, உன் டிக்கெட்டை கொடுன்னாங்க. நான் டிக்கெட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க மிஷன்கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் திரும்பி நடக்கணும். மிஷன்கிட்ட போயிட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மிஷன்கிட்ட போயிட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் டைமு எல்லாம் வந்துதா, அந்த டிக்கெட்டோட டைம் எல்லாம் வந்துதா. அப்படியே ஓடி வந்துட்டு என்கிட்ட, அதான் நானும் போலீஸாக எல்லோரும் நின்றுட்டுருந்தோம், எங்ககிட்ட வந்துட்டு ஓடி வந்துட்டு, அப்போ போலீஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி, புரியுதுங்களா. இந்த லேடி ஓடி வந்து இந்த டைமை போடுங்க அப்படின்னாங்க. இந்த டைம் வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பிஃபோராகவே டைம் வந்து செட் பண்ணாங்க. பிஃபோராக செட் பண்ணி 4x வந்து போட்டாங்களா. 4x ஸ்பீடில் போட்டப்போ வந்து அப்போ நான் அங்கே தெரிகிறேன் லைவாக, கையில் ஒன்றுமே வைக்காமல் ஜஸ்ட்டு பேகை மட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளை கலர் ஜிங்குச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டிக்கிட்டே போகிறேன். அதுதான் எனக்கும் ஷாக்கிங்க, இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஓடினேன் பாருங்கள், ஓட்டம் அந்த மாதிரி ஓட்டம் தெரியுமா. இங்கே போயிட்டு வாட்ரு வாங்குகிறேன். அந்த வாட்ரு ஒரு டின்னு ஒன்று வாங்கினேன், பெப்சி. என்கிட்ட வந்து காசு கம்மியாக இருந்தது. நான் அந்த டென்ஷன் வேறு, புரியுதுங்களா. காசு இல்லை அந்த டென்ஷன் வேறு. ஏடிஎம் இருக்கான்னு கேட்டேன், அவங்களுக்கு இங்கிலீஷும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுங்க. ட்ரெயின் பிடிக்கணும் சீக்கிரமாக, ஃப்ளைட்டு பிடிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்போர்ட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும் எல்லாமே சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுங்க, சைனா மக்கள் இருக்காங்க, தங்கம்னு சொன்னால் தங்கம். என்கிட்ட 20 யுவான் தான் இருந்தது, 31 யுவான் என்னமோ ஆச்சு. 20 யுவானில் 10 யுவான் வரைக்கும் அந்த பொண்ணு கொடுத்துச்சுங்க. சரி நீங்கள் கொடுங்க, நான் பே பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு பே பண்ணவும் கூட தேவையில்லை. அந்த பக்கத்தில் என் பக்கத்தில் நிறைய பேர் வந்து பில்லிங் வராங்க, போடுறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து பேக் சைட்லேருந்து வந்தது. அந்த பொண்ணு அப்போ தான் வந்தது, ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு அப்படி ஏதோ க்யூரியாசிட்டியில் கேட்டிருக்கு போல். ஜஸ்ட் அந்த கவுண்டரில் இருக்கிற லேடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வரேன் சார், ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் இங்கேயே இருக்கட்டும், நான் ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏடிஎம் அப்படின்னு என்னமோ காதில் விழுந்திருக்கு போலங்க. அப்போவே இந்த பொண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மா நானே பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியல அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது. பட் ஆனால் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பில்லிங் கவுண்டரில் இருக்கிற லேடி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்காக இவங்க ஆஃபர் பண்ணுறாங்களாம் அப்படின்னு வந்து சிரிக்கிறாங்க. அப்படியா, இந்த மாதிரியா சொன்னாங்க, சீரியஸ்லி அப்படின்னு வந்து கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னேன் தெரியுமா. யார் ஒரு ரேண்டம் பர்சனுக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு. அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 ரேரு. ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தாங்க மேபி, பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேரு. பட் அப்படி இருந்தும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஐ எம் ரியலி தேங்க்யூ அப்படின்னு வந்து நான் சொல்லணும், அவ்வளோதான். இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ்
தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா, அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடும். ஆனாங்க நீங்கள் வந்து நினைப்பீங்க, என்னடா அந்த மாதிரி காசு வாங்கிட்டியே, நீ என்னடா பதிலுக்கு நீ ஏதாவது பண்ணணும்ல. பட் ஆனால் யாராக இருந்தாலுங்க, நானே கிடையாது, நீங்களாக இருந்தீங்கன்னா கூட காசு யார்கிட்டையாவது வாங்குறீங்க, இல்லை யார்கிட்டையாவது ஹெல்ப் வாங்குறீங்கன்னா அந்த ஹெல்ப்பு வந்து உங்கள் இருந்து நீங்களும் பதிலுக்கு அவங்களுக்கே பண்ணணுன்னே கிடையாது, வேறு யாருக்காவது இல்லாதவங்களுக்கோ எப்படியாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் வந்து என்னால் முடிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாட் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் உடனே போட்டேன். உங்களுக்கு நான் தேங்க்ஸ் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு வந்து தெரியல, நான் ஒரு தேங்க்ஸாக சொல்கிறதா எடுத்துக்கோங்க ப்ளீஸ், நோன்னு சொல்லாதீங்க, ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். சொன்ன உடனே இன்னும் நல்ல மனசு பண்ணிக்கிட்டு, ஓகே இது சொன்னதுக்காக நான் எடுத்துக்கிறேன், இப்படி சொன்னதுக்காக தான் நான் எடுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்குங்க. அந்த பொண்ணு சிரிச்சிட்டே இருக்குது, இன்னும் பேச வந்துகிட்டே இருந்தது. நான் சொன்ன ட்ரெயின் டைம் ஆகுது போகிறோம், எனக்கும் வந்து பேசிகிட்டு கதை பேசிகிட்டு ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்துருக்கலாம். பட் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அதுதாங்க, அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. குட் மார்னிங் மக்களே ஃப்ரம் ஹாங்காங். இன்னும் நம்ம ஹாங்காங்கில் தான் இருக்கோம். ஆமாம், சரி புரியுது. இப்போ தான் செக்இன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஏர்க்ராஃப்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏர்க்ராஃப்ட் தான், A320 தான் நினைக்கிறேன், பெருசு கிடையாது. இந்த ஹாங்காங் ஏர்போர்ட் சுற்றியும் மவுண்டன்ஸ் தாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்து என்ன பிரயோஜனம், பைலட்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் நைட் மேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாங்க, அப்ரோச் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ரொம்ப நைட் மேராக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம். A321 நியோவா, அது நியோ மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஏன் நம்ம சைனாவிலேருந்து ஹாங்காங் வந்தோம் இல்லைங்களா, அது A330 அதை விட கொஞ்சம் நல்ல மாடர்னாக ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்குங்க. சீட்ஸ் எல்லாம் கூட நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. A320 வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், செம்மையாக இல்லை? நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் காசு போகிறது நமக்கு தானே. Please be seated for takeoff. Thank you.
ஃபைனலி இன்ச்சோன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சவுத் கொரியா சோலுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோங்க. நான் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். உங்களை சந்திக்கிறேன். நம்ம இப்போ ஃபைனலி சோலில் இருக்கோங்க. ஃபைனலின்னு வந்து இப்போ ஏன் ஃபைனலின்னு சொல்கிறேன்னா, இப்போ தான் நம்ம இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதால் இப்போ ஃபைனலின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? 16 தான் வந்திருக்கு பேகேஜ் வந்து பார்த்திங்கன்னா. எனக்கு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது நடக்கும்போது இன்னொரு கெட்டது அது சைடில் அப்படியே நடக்குதுன்னு சொல்லாங்க. சாரி, ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு நல்லது நடக்குது, ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தானே இமிக்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன். ஒரே செகண்டு கூட இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களையும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி விசா அப்ளை பண்ணிட்டோம். ஜென்யூனாக விசா அப்ரூவ் ஆகிடுச்சு. அரைவல் கார்டெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க பேசணுன்னு கூட இல்லைங்க. அவங்களுக்கு பேசக்கூட தேவையில்லை. அவங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்கு ஜஸ்ட்டு அவங்களே என்னமோ அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினாவது கேளுப்பா. அந்த அபியும் நானும் படத்தில் ஒரு படித்து போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போனால் ஒரு கொஷினாவது கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி நானே வாய் திறந்து கேட்குறேன். கேளுப்பா அப்படின்னு நான் தான் ஹலோ சொல்கிறேன், ஹாய் சொல்கிறேன், என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன். அந்த ஆள் சைலண்ட்டாக இருக்கிறாரு. இப்படி தாங்க கை அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வைப்பா அப்படின்றதுக்கு அவர் பேசவே மாட்டுறாருங்க. அவ்வளோதான். அவருக்கு என்ன தெரியல, அவருக்கு என்ன மூடு சரியில்லைன்னு தெரியல, பேசவே மாட்டுறாரு. சரி போட்டோம், பேசலைன்னா போட்டோம், நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏதாவது கேளுப்பா, இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விசாலாம் போட்டு வந்தேன்ல, ஏதாவது கேளு, நீயும் கேளு, இந்த சைனாக்காரன் கேட்ட மாதிரி கேளு, என்னென்ன கேட்குற கேளு, நான் எல்லாமே தரேன். உனக்கு அப்படியே அழுக தான் வரணும். அவர் பார்த்துட்டாருங்க, நம்ம விசாஸு ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே பார்த்துட்டாரு. சரி, நல்லது, ஓகே, நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா. கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் இருந்து ஒரு மெசேஜ், நாங்கள் உங்கள் ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டோம், நோ ஷோ அப்பு, நீங்கள் நேற்று தானே வரவே இல்லை நீங்கள். இவங்களுக்கு என்ன நாசமாக போகிறவனுங்க, கேஷ் வாங்குறதுக்கு கேஷ் பிடுங்கிறதுக்குன்னு அதுக்காக நாங்கள் ஒரு 8,000 சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, கேஷ் பிடுங்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணுறாங்கங்க. ஆமாம், இது வந்து ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் பிரச்சனை. பட் ஆனால் இவங்களோட இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃப்ளைட்டு மிஸ் பண்ணு, எது வேணாலும் மிஸ் பண்ணு, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கிளியராக, அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஃபோனும் பண்ணிட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ணல. டைரெக்டாக போய் கேட்கலாம், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ரீஃபண்ட் கொஞ்சமாக தான் வரும், ஃபுல் அமௌண்ட்டும் வராது. அவங்க வந்து சார்ஜஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல். சரி பார்க்கலாங்க. நம்ம இப்போ ரூமுக்கு போகலாம். சவுத் கொரியா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அரைவலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாக்ஸி பிடிக்கலாம். ஆத்தாடி, ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தால் கூட ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற மாதிரி தானங்க இருக்குது. இது வந்து செக்இன் பண்ண போகிறவங்க, இப்போ டெபார்ச்சர் பண்ண போகிறவங்களுக்கு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அதுதான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரயில் ரோடு தான் எடுக்க போகிறோம். ரயில் ரோடு வந்து நம்ம டைரெக்டாக இல்லை, இங்கேருந்து நம்ம இந்த ரயில் ரோடு பிடிச்சிட்டு ஹாங் இக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம சப்வேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோங்க. சப்வேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு டைரெக்டாக சப்வேலேயே போயிடலாம். அதுக்கு வந்து டிக்கெட் எப்படி எடுக்கிறது, எவ்வளோ சார்ஜ் ஆகுது எல்லாம் பார்த்துடலாமா? சரி வாங்க, அப்படியே எல்லாம் பார்த்துடலாம். டயர்டாக இருந்ததுங்க ஃப்ளைட்டில் ஃபுல்லாக. 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை. 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours தான் தூங்கியிருப்பேன், 2 நாளும் இன்க்ளூட் பண்ணி டோட்டல் ஸ்லீப்பு. நான் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிஸ்டமில் இந்த மாதிரி பேசஞ்சர்ஸு லக்கேஜ் கொண்டு போகிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம இன்றைக்கி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ட்ரெயின் தான் பிடிக்கணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து ட்ரெயின் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்கள். நத்திங் ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு வந்து சொல்கிறேன் நான். மெக்லிவ் இங்கேயும் இருக்குது பாருங்கள், ஹை ஸ்பீட் ட்ரெயின்.
நம்ம அங்கே தான் ஏற முடியல, இங்கேயாவது ஏற முடியுதான்னு பார்க்குறேன் நான். ஓகேங்களா, ஏற முடியலனாலும் பரவாயில்லைங்க, நம்ம எப்படியோ வேறு பிளேஸ் போகிறோம் இல்லைங்களா, அங்கே பார்த்துக்கலாம். நம்ம இது வந்து கொரியாவோட மியூசியம் கல்ச்சராக, அது சம்திங் ஃப்ரீ என்ட்ரி தான், ப்ரமோட் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் ஏங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு போகாதான், ஆல் ஸ்டாப் தான் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஆல் ஸ்டாப் எடுக்கலாம். ஆல் ஸ்டாப்பு எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, ஆல் ஸ்டாப்பு நம்ம ஒரு இதுக்கு எடுக்கலாம், ஒரு டெஸ்டினேஷனுக்கு எடுக்கலாம், அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இருங்க, ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல் ஸ்டாப்பு ஹாங் யூனிவர்சிட்டி, அங்கே தான் போகணும். வாங்க நம்ம ஹாங் யூனிவர்சிட்டி எடுத்துடலாம். This is a disposable transportation card printout machine. Please select arriving station. Please select the number of tickets and press the payment button. 1 ticket. Please insert cash or card. The ticket is being issued. The ticket has been issued. If you would like to get the receipt, இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ்மெண்ட் 4 பேஸ்மெண்ட் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நெட் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றது கூட அது கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்டேஷன் இப்படி தாங்க இருக்கும். ஆல் ஸ்டாப் அப்படின்னு வந்து இருக்கும். ஆல் ஸ்டாப் ஸ்டேஷன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரெயின் இங்கே வருங்க, போட்டுருக்காங்க ட்ரெயின். மக்களே, நம்ம இப்போ தான் கான் யூனிவர்சிட்டி இதுக்கு வந்து வந்திருக்கோம். ஆமாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப டைம் எடுக்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்போ இங்கேருந்து கொஞ்சம் கிராப் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நான் கிராப் பிடிச்சே போகிறேங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை சுத்தமாக. அவ்வளோ நேரம் அந்த ட்ரெயினில் உட்காரணுன்னா போதும்னு ஆகுது. திரும்பியும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கார் பிடிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மக்களே, என்னோடய ஃபஸ்ட்டு அடி இன் கொரியா, சவுத் கொரியா ஃபஸ்ட் அடிங்க. ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஹோட்டலுக்கு தாங்க போகிறோம். பைக் பாருங்கள், செம்ம யூனிக்காக இல்லை? செம்மையாக வச்சுருக்காரு பைக்கு தலைவர். அதாங்க நடக்குவான்னு நினச்சேனே, நடந்துச்சுன்ற மாதிரி. எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்க வேண்டி வந்திருக்கோம் நான். சரிங்க, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு போயிடலாம். ஹோட்டலுக்கு போயிட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு, இங்கேருந்து பக்கம் தான், அப்போது கம்மியாக தான் வரும் காசெல்லாம். ஸோ நான் சொல்கிறேன் டாக்ஸிக்கும் எவ்வளோ வந்ததுன்னு. இப்போ ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் காசுபடி 383 ருபீஸ் வந்ததுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஜெர்னி. ஸோ அதுக்கே 383 தான் வாங்கினாங்க. நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது, நல்லா கூலிங்காக இருந்தது ட்ரெயின்லலாம். மக்களே, ரூமுக்கு வந்தாச்சு. அஃபிஷியலி கொரியாவில் தான் இருக்கோம் நம்ம. இந்தாங்க, இதுதான் நம்ம ரூமு. பெரிய பாத்ரூம்லாம் கிடையாது. ஷவர் ஏரியா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஷவர் ஏரியா அப்புறம் இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. மேபி இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம யாருமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் மாதிரின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பாத்ரூமாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் மட்டுமே கிடையாது, பாத்ரூமாக மாறிடுச்சு. பெட்டு அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் பரவாயில்ல, டீசென்ட்டு. இங்கே நமக்கு ஒரு வியூ இருக்குங்க. ஓகேங்களா, அந்த வியூ நான் காட்டுறேன் பாருங்க, பார்த்துக்கோங்க மக்களே. ஐயோ, ட்ரெயின் போகுது. கொரியன் ரயில் போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிருந்தது, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம இந்தியா ட்ரெயின் மாதிரி இருந்தது. பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு 1 by 1 வந்துகிட்டே இருக்குது ட்ரெயின்லாம். எல்லாம் மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது. எனக்கு அந்த பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இங்கே வந்து ட்ரெயினோட சவுண்ட்ஸ் வந்துட்டுருக்குமா, அங்கே அட்வான்ஸாக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அந்த பக்கம் அந்த சைடு ரூம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரோட் வியூ இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும் ரோட் வியூ. சரி, பரவாயில்ல, விடுங்க. நமக்கு எங்கே கொடுத்தா என்ன, நம்ம என்ன ரூம்லேயே உட்காந்து தங்கவா போகிறோம்.
நம்ம எப்படியோ ஜஸ்ட்டு குளிக்க கொஞ்ச நேரம் தூங்க மட்டும்தான் இங்கே வரோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் லைட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்க மக்களே, இதுதான் ரூம் டூரு பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கொரியாவோட கரன்சியை வந்து பார்த்துடலாமா? இந்த 50,000 ரூபாய் நம்ம பணத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள். 3,162 ருபீஸ் மக்களே, பார்த்தீங்களா? அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா 1000. இந்த 1000 எவ்வளோ இருக்குன்னு வந்து நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? 63 ருபீஸ். செம்மையாக இல்லை? தென் இன்னொரு நோட்டு கூட நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள். 632 ருபீஸ். அப்போது உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், ஐயோ இந்த மாதிரி இருக்கேடா ஜாலி அப்படின்னு. வந்து அங்கே தான் நீங்கள் தப்பாக மிஸ்கால்குலேட் போட்டுட்டீங்க. வேல்யூ என்னமோ கரெக்டு, நான் சொன்னது தான். பட் ஆனால் விலைவாசி இங்கே இதெல்லாம் ஜுஜிபி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விலைவாசியெல்லாம். ஓகேங்களா? விலைவாசியும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நான் இன்றைக்கி நைட்டு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, சும்மா நைட் மார்க்கெட்ஸே போய்ட்டு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கிறது வந்து பாருங்கள். ஆனால் ஊபர் இந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் வந்து டீசெண்டாக தாங்க சார்ஜ் ஆகுது. அதாங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு டெய்லி நீட்ஸ்க்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோவில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மெட்ரோவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 தான், 300 ருபீஸு. 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஜெர்னி பண்ணோம். நல்ல ஸ்பீடாகவும் போயிடுச்சு, அது நல்ல சீனரி லொக்கேஷனாகவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நொந்து போயிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சோம். கேப் பிடிச்சி கூட அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிடிச்சிது. இருந்துமே ஒரு 500 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க இவங்க. செம்ம இல்லை? எனக்கு வந்து பேசிக் திங்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் போகலாம் ஈவினிங் அப்படியே. இன்றைக்கி வந்து பிளான் வந்து ஈவினிங் இப்போ நைட்டு வந்து என்னென்ன நைட் மார்க்கெட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். அப்படியே இந்த கரன்சிக்கு வந்து என்னென்ன வருது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். மக்களே மன்னிச்சுக்கோங்க, நம்ம வந்து 2 நாள் சரியாக தூக்கம் இல்லை பாருங்கள். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்படி தூங்குனேன் மக்களே. அதாவது டைம் இப்போ 10 ஆகுது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது இந்த நைட்டுக்கான உள்ள விலாக் இன்றைக்கி எடுக்க முடியல. நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸைட்டிங்காக இன்னும் சூப்பராக வீடியோஸ் வந்து நான் கொடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு காலையில் எல்லோரும் சந்திப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா நான் எப்பயும் கேட்குறது தான். ஓகேங்களா மக்களே? பாய், குட் நைட், டேக் கேர்.